சென்னை மும்பை அணி நாளைக்கு வந்து மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் எப்படி இருக்கும், யார் எப்படி நல்லா விளாண்டா யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தோனி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க தோனியை மட்டும் ஆட மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு மேட்ச் சென்னை தான் ஜெயிக்கும். நீங்க இதுல எந்த மாற்றமும் கிடையாது. மும்பையும் ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, ரோஹித் சர்மா ஓகே எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா சென்னை தான் வின் பண்ணும். திரும்ப கண்டிப்பா வந்து சென்னை உள்ள வந்து கண்டிப்பா ஃபைனல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல் மேட்ச் வந்து சென்னை தான் வின் பண்ணுச்சு, மும்பை தோத்துருச்சு. கண்டிப்பாங்க. இப்ப மறுபடியும் வந்து நாளைக்கு மும்பையில் நடக்குது. மும்பையில் நடக்கக்கூடிய மேட்ச்ல சென்னைக்கு வெற்றி வாய்ப்பு. இனி வர்ற மேட்ச் எல்லாமே கண்டிப்பா சென்னை வின் பண்ணுங்க. பழைய ஃபார்ம் கண்டிப்பா திரும்புங்க. இதுல எல்லாருமே ஜடேஜால இருந்து எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. நீங்க கண்டிப்பா இது வின் பண்றது தான். கண்டிப்பா ஃபைனல் உள்ள போகும். சென்னை உள்ள வருது. கப் அடிக்கிறது இந்த வருஷம் சென்னை தான். சிஎஸ்கே தான் கப் அடிக்குது. மும்பை சிஎஸ்கே மேட்ச்னாலே எப்பவுமே அது ஒரு கிக் இருக்கதா செய்யும் எல்லாருக்கும். இந்த டைம் நம்மளுக்கு பேட்டிங் லைனப்பும் இல்லை, கரெக்டான டீமும் ஃபார்ம் இல்லை. ஸோ இந்த டைம் பேலன்ஸ் இருக்குது. எல்லா மேட்ச் ஜெயிச்சா தான் இருந்துட்டு ஒரு குவாலிஃபயர்ஸ்க்கு வருவாங்கன்னு ஒரு வச்சுக்கலாம். வருவாங்களான்னு தெரில, பார்ப்போம். போன 2010 இந்த மாதிரி முதல் 7 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்துட்டாங்க. கம்பேக் நிறைய டைம் கொடுத்துருக்கோம் நாங்கள். பட் இந்த டைம் என்ன ஆகும்னு தெரில. பிளேயர்ஸ் இல்லை. லெட்ஸி தடவை மும்பை தான் சான்ஸ் இருக்குன்னு தோணுது. சென்னை விட அவங்க நல்லா விளையாடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, டீம் வைஸ் பார்த்தாலும் சென்னை விட மும்பை தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மும்பைக்கு தான் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆட்டம் மும்பையிலையும் நடக்குது. ஆமாம், அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வேறு. ப்ளஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு மும்பை தான் ஜெயிக்கும்னு தோணுது. அது ஃபர்ஸ்ட் டைம் ஆடும்போது கேப்டன்சி வந்து ருத்ராஜ் பண்ணாரு. இப்போ சென்னை பண்றாங்க, தோனி பண்றாரு. என்ன இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் வயசானவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அங்கே எல்லாமே சின்ன பசங்க. ஸோ அங்கே ஜெயிக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ரோஹித் இவங்களை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாமே யங் பிளேயர்ஸ் தான். ஸோ டீம் வைஸ் பார்த்தா எனக்கு அவங்க அங்கே தான் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். தோனியோட கேப்டன்சி இருந்தாலும் மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. மும்பையும் சென்னையும் பின்னாடி இருக்காங்க. ஆமாங்க, பாயிண்ட் டேபிள்ல அதே சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கா மேல போறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான். இப்போ இருக்கிற டீம் பொசிஷன் மீதி ஆடுறவங்க எல்லாத்தையும் பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் மேலே போறது கஷ்டம். இவங்க 2 பேருக்குள்ள ஜெயிச்சு கொஞ்சம் வரலாம். பட் டாப் 4 இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக மும்பை ஃபேன். மும்பை வந்துட்டு பரவாயில்ல, இப்போ தான் உள்ளே வராங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி ஹர்டி கேப்டன்சி வேறு, நமக்கு ரோஹித் சர்மா அவ்வளோதான். கொஞ்சம் ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க. இந்த வாட்டி எம்ஐ தான். முதல் மேட்ச் வந்து சென்னையோட தோத்துட்டாங்க. ஓகே, இப்போ நடக்கக்கூடிய மேட்ச்ல இவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், யார் ஜெயிப்பா? இல்லை, இந்த வாட்டி வான்கேடே தான், நாங்கள் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மும்பை தான் ஜெயிக்கும். ஃபுல் மும்பை சப்போர்ட்டர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.